ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு த சீரியல் நேரம். இன்றைக்கி சீரியல் நேரத்தில் 252 எபிசோடில் இப்போ பார்ட் 1 தான் பார்க்க போகிறோம். எடுத்த உடனே மண்டபத்தில் அந்த காமிக்கிறாங்க எல்லாத்தையும். அந்த சாமியார் தியானம் பண்ணிட்டு கண்ணை முடிச்சு பார்த்து நேராக அந்த ரேணுகாவை நந்தினியையும் பார்த்து இந்த 2 பேர் ஒரு பொண்ணை முடிவு பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே எல்லா பேரும் குடும்பம் ஃபுல்லாக அந்த 2 பேரையும் பார்க்குறாங்க. அப்புறம் சாமியார் சொல்கிறாரு, நீங்கள் ஒரு பொண்ணை முடிவு பண்ணி வச்சு அந்த பொண்ணுக்கான கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கீங்க. இது ரெண்டும் நடக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. அதுக்கப்புறம் அறிவுக்கரசியை பார்த்து, நீ எதையோ இந்த வீட்டில் தேட வந்திருக்க, அந்த இது கிடைக்கிற வரையும் நீ தேடிக்கிட்டே இருப்ப, அது கிடைக்குமா இல்லையான்னு உனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, அதுக்கடையில் இந்த கல்யாணம் நடக்கிறது பெரிய கஷ்டம் அப்படின்னு சொன்னோடனே முல்லை வந்தன் உடனே சாமி நீங்கள் பெரிய மகான் சாமி, எல்லாத்தையும் உடனே புட்டு வைக்கிறீங்களே சாமி, இதுவரையும் சொன்னதெல்லாம் போதும், மிச்சத்தை கொஞ்சம் வச்சுருங்க, இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு சொல்லிக்கலாம், இப்போதைக்கு நீங்கள் சொன்னது போதும், அதனால் வாங்க வந்து ரூமில் வந்து ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொன்னோடனே அடுத்து அவரை பேச விடலை. அப்படியே முல்லை வந்து வாங்கன்னு சொல்லி ரூமுக்கு கூப்பிட்டு போயிடுறாப்புல. கூட்டிகிட்டு போன உடனே அடுத்து ரேணுகாவை நந்தினி பேசிகிட்டு இருக்காங்க. இது யார், எதுக்காக கூட்டிகிட்டு வந்திருக்காங்க, என்ன ஏது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது யார், எதுக்காக கூட்டிகிட்டு வந்திருக்காங்க, என்ன ஏதுன்னு சொல்லி கேட்டோன்னே, இது என்னத்தை பெரிய இதாக மலையாள இதெல்லாம் கிடையாது, மலையாள பூச்சாண்டி, அந்த மலையாள பூச்சாண்டி தான் கூப்பிட்டு வச்சு ஏதோ ஒரு பூச்சாண்டி வேலையை காட்டிகிட்டு இருக்காங்க. இது என்னன்னு நம்மளுக்கு என்ன தெரியுது, விட்டு தொலை இங்கபாடு எதாவது பண்ணிட்டு நம்ம வேலையை ப்ராப்பராக பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, சரி, முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோனை போட்டு ஜனனேட் என்னென்னு கேட்போம், கேட்டுட்டு சக்தி இங்கே வர சொல்லுவோம் அப்படின்னா, எதுக்கு சக்தி இங்கே வர சொல்லணும், நீ ஃபோனை போட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் சரின்னு உடனே அவங்க ஃபோனை போட்டாங்க. ஃபோனை போட்டு ஆஸ்பத்திரிக்கு ஃபோனை போட்டு, என்னப்பா இப்போ ஈஸ்வரியம்மா எப்படி இருக்காங்க, இல்லை நீ அதே மாதிரி தான் ஸ்டேட்டஸ் அதே மாதிரி தான் இருக்காங்க, ஒரே மாதிரி தான் இருக்காங்க, ஒன்றும் தெரியல அப்படின்னு சொன்னோன்னே, சரி ஓகே பார்த்துக்கோங்க, இங்கே நீங்கள் மண்டபத்தில் என்னென்னமோ நடக்குதுப்பா, யாரையோ கூப்பிட்டு வந்து என்னென்னமோ பண்ணிகிட்ருக்காங்க, பூசாரி அப்படி இப்படின்னு சொல்லி என்னென்ன மந்திரவாதியெல்லாம் கூப்பிட்டு வந்து என்னமோ பண்ணிகிட்ருக்காங்க, என்னென்னு நீ வந்தால் தான் பார்க்க முடியும் அப்படின்னா, என்ன நீ எதுவும் பிரச்சனையான்னு சொல்லி அவர் கேட்குறாரு. கேட்ட உடனே, இல்லை பிரச்சனையெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ வந்து பிரச்சனை பண்ணணும், அதுக்காக தான் உன்னை கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னவும், சரி என்ன இந்த தர்ஷன் பையன் என்ன பண்ணுறான் எது பண்ணுறானே தெரியல, அவனை ரூம்குள்ளே பூட்டி வச்சுருக்காங்க, நம்ம என்ன கூப்பிட்டாலும் அது காமிக்க விட மாட்டேன்றாங்க, என்னன்னு தெரியல, அது நீங்கள் வந்து எதாவது பிரச்சனை பண்ணால் தான் அவனை பார்க்க முடியும், இல்லாட்டி ஒன்றும் பண்ண முடியாது, அவங்க விஷயத்துக்கு எதாவது பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னோன்னே, சரி ஓகே நான் வரேன்னு சொல்லிட்டு சக்தி அங்கேருந்து ஹாஸ்பிட்டல் கிளம்புறாப்புல. அதுக்கடுத்து அப்புறம் ஜீவானந்தத்தையும் பார்கவியும் காட்டுறாங்க. ஜீவானந்த வெளியே வீட்டுக்கு வெளியில் வந்து ஏதோ யோசிச்சுட்டே இருக்காப்புல. தற்செயலாக சாருன்னு சொல்லிட்டு பார்கவி வெளியில் வந்தோடனே ஜீவானந்தம் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. ஆச்சரியப்பட்ட உடனே என்னென்னு பார்த்தா, அவர் கொடுத்த புடவை நகை எல்லாத்தையும் பார்கவி போட்டுட்டு வர பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படி வந்தோடனே ஆசீர்வாதம் பண்ணுங்க சார் சொல்லி காலில் விழுந்தோடனே, நீ நல்லா இருமா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. உடனே சார் நான் தர்ஷனை முழுசாக கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிச்சிட்டேன், என் மனசு ஃபுல்லாக தர்ஷன் மேலே தான் இருக்குது, என் மனப்பூர்வமாக தர்ஷனை தான் நான் கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன், இது நடக்குமா சார் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, கண்டிப்பாக நடக்கும்னு எதுவும் கவலையே படாத அப்படின்னு சொல்லி ஜீவானந்தம் சொல்ல, என் உயிரை பணைய வச்சாவது உன்னை காப்பாற்றிடுவேன் அப்படின்னு சொன்னேன். சார் அப்படிலாம் சொல்லாதீங்க, என் மேலே அன்பு வச்ச எல்லா பேரும் என்னை விட்டு போயிடுறாங்க, மற்ற இருக்கிறவங்களாம் என்னை விட்டு போகக்கூடாது, அதனால் இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க சார் அப்படின்னு சொன்ன உடனே, அதில் சும்மா ஒரு எமோஷனாக தான் சொன்னேன், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, உன்னை திங்க் பண்ணுற மாதிரி தர்ஷனுடைய கல்யாணம் உன் கூட தான் நடக்கும், எதுவுமே நீ அதை பற்றி கவலைப்பட்டுக்கிறாத அப்படின்னு சொன்னோன்னே, சரி ஓகே. உடனே ஜனனிகிட்டேருந்து ஜீவானந்தத்துக்கு கால் வருது. சொல்லுங்கள் ஜனனி எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, நான் நல்லா இருக்கேன் சார், நீங்கள் எப்படி சார் இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே, சரி சார் இங்கே வந்து அவங்க 2 மண்டபத்துக்கு எல்லாம் போய் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே, இன்னும் 2 நாள் இருக்குது கல்யாணம், அதுக்கு முன்னாடியே இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னோன்னே, அங்கே ஏதோ பிளான் பண்ணிகிட்ருக்காங்க, அதனால தான் ரேணுகா அக்காவையும் நந்தினி அக்காவையும் அங்கே அனுப்பிச்சிருக்கேன், அவங்க என்னென்னு பார்த்து எனக்கு சொல்லுவாங்க. சரிம்மா ஈஸ்வரியம்மா எப்படி இருக்காங்கன்னா, இல்லை சார் ஒன்றும் தெரியல, ஸ்டேட்டஸ் அதே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, சரி ஓகே சார் பார்கவி இருக்காளான்னு சொல்லி கேட்டோடனே, பார்கவி இருக்கா, அந்த பேசுகிறீங்களான்னு சொல்லி கொடுக்க போகிறாரு. இல்லை சார் வேண்டாம், ரொம்ப நேரம் பேசணும்னா போலீஸ் ஏதாவது ட்ராக் பண்ணிவிடுவாங்க என் நம்பரை, அதனால் எதுவுமே பண்ண வேண்டாம். சரி ஓகே ஜனனி, சரி எதனால் அவசரம்னா எனக்கு கால் பண்ணுங்கள், சப்போஸ் நாட் ரீச்சபிள் ஆகிடுச்சு அப்படின்னா விட்டுறாதீங்க, ஏன்னா டவர் ப்ராப்ளம் இங்கே கண்டினியூவாக ட்ரை பண்ணிகிட்டே இருக்காது, மெசேஜ் பாஸ் பண்ணுங்கள். இதோடைய பார்ட் 1 முடிஞ்சு. நான் அடுத்து சக்தி எங்கள் மண்டபத்துக்கு போய் என்ன பண்ண போகிறாரு இது பண்ண போகிறான்றதை பார்ட் 2 பார்ப்போம். இதோட பார்ட் 1 முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் சீரியல் நேரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.